கருப்பன் அஞ்சா ஐயா தமிழ் பிரபா அவர்களே, இடஒதுக்கீடு பாதுகாப்பினுடைய பேரவை தலைவர் ஐயா டாக்டர் மா வே புகழேந்தி அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் பூபாலன் வடிவேல் அவர்களே, சமூக ஆர்வலர் அருமையன்னார் வீர முத்துவேல் அவர்களே, இங்கு வரவுறுப்பு அதாவது இடஒதுக்கீட்டு உரிமை இயக்கத்தினுடைய பாதுகாவலர் அருமை அன்னார் டாக்டர் பா அழகப்பன் அவர்களே, வெகுஜன மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் சத்திய சீலன் அவர்களே, அபாயம் பாசனுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஜி.எம். ராஜில் அவர்களே, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை அன்னார் ஜெய்பீம் கலிய வீரமணி அவர்களே, என்னுடன் வருகை புரிந்திருக்கின்ற மாவட்டத்துடைய துணைத் தலைவர் அருமை அன்னார் வீர ஆனந்தராஜ் அவர்களே, இங்கு குழம்பியிருக்கின்ற அருமை பட்டியலின மக்களுடைய போர்ப்படை தளபதிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் ஜெய்பீம் கடந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டுமே எனக்கு பின்பாக பல்வேறு கருத்துக்களை பேசுவதற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய ஒரு சில கருத்துக்களை மட்டுமே பேசி அமரலாம் என்று நினைக்கின்றேன். பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவங்கள் இல்லாமல், பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகள் இல்லாமல் இந்த நாடு அரசியல் செய்ய முடியாது. பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாடு இல்லாமல் இந்த நாடு நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வையில் நிமிர்ந்து நன்னடை போட முடியாது. அப்பேற்பட்ட அந்த பேரறிவாளருடைய புகழுக்கு, அவருடைய மக்களுடைய புகழுக்கு இன்று களங்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த களங்கத்தை நாம் போக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒப்பற்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு அணியின் கீழ் நிற்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற அத்தனை தலைவர்களும் இந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட 76வது ஆண்டு இன்று நடைமுறைப்படுத்துகின்ற இந்த நூற்றாண்டிலே ஒரு மாபெரும் ஒரு இலக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த இலக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களாலே அவருடைய பின்புலத்தலாய் நடைபெறுகின்ற ஒரு செயலாக இங்கு இருக்கின்றது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவங்களை ஏதோ ஒரு சில அந்த ஒரு வாலிமை மைத்தும் வைத்துக் கொண்டு வள்ளல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற அந்த வள்ளல் மீடியா, அந்த மீடியாவும் வள்ளல் மீடியாவிலேயே சிறப்பு அழைப்பாளராக கண்டு கொண்டிருக்கின்ற பாரிசாலன் என்ற ஒரு அயோக்கியன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவங்களை குறை கூறுகின்றார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவங்களை எல்லாம் விலை போறது என்று பேசுகின்றார். புரட்சியாளர் அண்ணல் தத்துவங்களை எல்லாம் விலை மதிப்பில்லாத அந்த தத்துவங்களை ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த நாடு கம்முன் என்று அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன், என்ன காரணம்? அந்த விலை போன அந்த வியாபாரி பாரிசாலன் என்ற அந்த வியாபாரியை இந்த நாடு, இந்த தமிழக முதலமைச்சர், இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கண்டிப்பா துப்பு இல்லை என்பது மிகுந்த வேதனையாக இருக்கின்றது. அவன் ஒரு பதிவை சொல்கின்றான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதவி சுகத்துக்காக எதையும் செய்கின்ற ஒரு ஆள் என்று குறிப்பிடுகின்றார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய பதவி சுகத்திற்காக விலை போகின்ற ஒரு விலை உள்ளவர் என்று கூறுகின்றார். இந்த நாடு என்ன செய்து கொண்டிருக்கின்றது? பட்டியல இயக்க தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? பட்டியல இயக்கத்திலே இருக்கின்ற பொறுப்பாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள், பெரியாருக்கும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பினும் ஒரு சில இடங்களில் வேற்றுமையாக ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு சூழல் இங்கு நடைபெறுகின்றது. அந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியார் அவர்கள் ஒரு இடத்தில் சொல்கின்றார் என்று அந்த பாரிசாலன் என்ற அயோக்கியன் சொல்கின்றார். தந்தை பெரியாரே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை பார்த்து இவர் பார்ப்பதற்கு விலை போனவர் என்று, பார்ப்பதற்கு வக்காலத்து வாழ்கின்றவர்கள் என்று ஒரு செய்தியை பரப்புகின்றார். ஆனா இந்த நாடு என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இந்த உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இந்த ஆட்சியாளர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? ஆனால் இது சம்பந்தமாக இந்திய குடியரசு கட்சியினுடைய
போற்றுதலுக்குரிய மாபெரும் தலைவர் டாக்டர் சேக்கு தமிழரசன் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் செய்ய சொல்லியிருக்கின்றார். நேற்று கூட எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் மங்காப்பிள்ளை தலைமையிலே நாங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் அந்த வல்லம் மீடியாவை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்றும் தடை செய்ய வேண்டும் என்றும் அந்த வல்லம் மீடியாவிலேயே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கின்ற அயோக்கியன், சாதி வெறிபிடித்தவன், மத வெறிபிடித்தவன் பாரிசாலனை கைது செய்ய வேண்டும். தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலையும் தேசிய துரோக சட்டத்திலும் கைது செய்ய வேண்டும் என்று இந்திய குடியரசு கட்சி சார்பாக வலியுறுத்தியிருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, அன்புசா தோழர்களே, இந்த நாடு திராவிட மாயிலே இந்த சமூகத்தை ஏமாற்றி கொண்டு வருகின்றது. பார்ப்பனர் ஆரியத்தின் சார்பாக இந்த நாடு நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. அப்ப ஏமாறுகின்ற ஒரு சமூகம் பட்டியலின சமூகம். ஒரு பக்கம் பார்ப்பனையும் தலைமையாக கொண்டிருக்கின்ற ஆரியம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் திராவிடம், நாம எல்லாம் திராவிடர்கள், நாமெல்லாம் ஒன்றுபட்ட திராவிடர்கள் என்று கூறப்படுகின்ற திராவிட ஆட்சியானது இந்த பட்டியலின மக்களை கிள்ளிக்கிரியாக ஆடு மாடுகளை போன்று நசுக்குகின்ற, கொலை பண்ணுகின்ற ஒரு பாதக செயலை இங்கு செய்து கொண்டிருக்கின்றது. வேங்கவையிலே இந்த தமிழக அரசிற்கு விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்றது. 3 நபர்கள். ஒரு மனச்சாட்சி இல்லையா? ஒரு மனச்சாட்சி இல்லாமல் நான் குடிக்கின்ற தண்ணீரிலே என்னுடைய மனத்தை கலந்து நான் குடிப்பேனா? இது என்ன நாடு இது? அன்புசார் பெரியவர்களே, மாற்று சமூகத்தில் இருக்கின்ற முற்போக்குவாதிகளை கொஞ்சம் சிந்திங்கள். நான் குடிக்கின்ற தண்ணீரே, நான் உட்கொள்கின்ற இந்த தண்ணீரே நான் மனத்தை கலப்பனா? இது என்ன நாடு? புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை உடைத்து விட்டால் அவன் மனநலை பாதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகின்ற நாடு. புரட்சியாளர் அம்பேத்கருடைய தத்துவங்களை இங்கே குறை கூறினால் அவன் கேப்பாரற்று நாளில்லாதவன், அவன் சொல்லிவிட்டான் என்று சொல்லுகின்ற நாடு. என்னுடைய குடிசையை எழுதி விட்டால் நானே என்னுடைய குடிசையை கொண்டு கொண்டவனாக இங்கு போட்டப்படுகின்ற திராவிட நாடு. இது என்ன நாடு? என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? கூட்டணி கட்சியிலே இருக்கின்ற ஆட்சியாளர்களே, புரட்சியாளர் என்றால் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டிலே தன்னுடைய பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒப்பற்ற தலைவராக இருக்கின்ற நீங்கள் இந்த மக்களுக்கு ஒரு பேர் ஆபத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த மக்கள் மீது எப்போது இந்த தமிழக முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்களை இந்த நாடு கொண்டு வந்ததோ, பட்டியல மக்கள் எப்போது எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக ஆக்கியதோ, அந்த விசுவாசத்தை, அந்த நயவஞ்சகத்தை, அந்த குற்ற உணர்ச்சியோடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சமூகத்தை பழி வாங்க வேண்டும், இந்த சமூகத்தை கிள்ளி கிளியாக, அதாவது இவருக்குள்ள இருக்கின்ற வேற்றுமையை பிரித்து ஆள வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் இங்க இருக்கின்ற சாதிகளை 76 சாதிகளை உட்பிரிவுகளை ஒன்றாக கட்சிகளை எப்படி அனைத்து கட்சிகளையும் உடைத்தாரோ அதே போன்று இந்த சாதியை உடைக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவராக கலைஞர் இருந்து கொண்டு வந்தார். அதன் அடிப்படையிலே எங்களுடைய போட்டு தள்ளக்கூடிய இடஒதுக்கீட்டுடைய பாதுகாப்பு தலைவராக இருக்கின்ற அருமை என்ஆர் புகழேந்தி அவர்களும், அருமை என்ஆர் அன்பழகன் அவர்களும் விரிவான ஒரு விளக்கத்தை அளித்ததாக இருந்தாலும் அவர்களுடைய போக்கு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைப்பது? அன்று நமக்கு எதிராக, இந்த மக்களுடைய எதிராக, இந்த மக்களுடைய ஒப்பற்ற தலைவர்களுக்கெல்லாம் எதிராக இருந்த பிஜேபி இயக்கத்தை சார்ந்த ராஜா அவர்கள் வேங்கவயலுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்றார். ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் இல்லை, இந்த நாடு, இந்த தமிழக அரசு சிறப்பான ஒரு தமிழக அரசு, ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும், உண்மை குற்றவாளியை கொண்டு வரும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுக்கும் என்று வக்காலத்து வாங்கி அந்த திராவிட இயக்கத்திற்கு கூட்டணியாக இருக்கின்ற அனைத்து இயக்கங்களும் இன்று சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூறுவது என்ன வேதனையான செயல்? இது என்ன நாடு? கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புசார் தோழர்கள். எங்களுக்கு மட்டும்தான் இந்த நாடா? இந்த மண்ணின் மைந்தர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், கல் தோன்றி மண்தான் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய வாரோடு முன் தோன்றிய மூட்டக்கூடிய ஆதி திராவிடக்கூடிய, ஆனால் அவருக்கே இந்த நிலைமை. ஆண்ட பரம்பரை, இந்த ஆண்ட பரம்பரை அரசு இனத்தை சார்ந்தவன், அரசுக்கு சொந்தக்காரன், அந்த நாட்டை வலிமைப்படுத்தியவன், இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன், இந்த நாடு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வரையறை
இந்த பாதகமான செயல் வந்து கொண்டிருக்கின்றது. இது யார் உருவாக்குவது? இது யார் காப்பந்து கொண்டிருப்பது? ஒன்றும் புரியாத புதிராக இது வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இருக்கின்ற அனைத்து தலித் இயக்கங்களும், பட்டியல் இயக்கங்களும், முற்போக்கு இயக்கங்களும் இந்த நாட்டை பார்த்து இந்த நாட்டில் உள்ள திராவிட இயக்கங்களை வேறறுக்க வேண்டும். நாம் ஆரியத்தை வேறறுப்பது மட்டுமே நமது வேலை அல்ல. ஆரியத்தை நம்மளுடைய பாட்டன் பூட்டன் அயோத்திதாசர் முதல் கொண்டு தாத்தா ஏற்றமலை சீனிவாசர் வரை பள்ளிக்கொண்ட கிருஷ்ணசாமி முதல் கொண்டு இங்க இருக்கின்ற வீரத்திர எண்ணி செய்சன் வரை ஆரியத்தை வேறெடுக்கிறார்கள். ஆனால் அதே போன்று அதே பார்வையில இருக்கின்ற திராவிடத்தை நாம் வேறெடுத்தால் மட்டுமே பட்டியலின மக்களுக்கு ஒரு விரிவு காலம் கிடைக்கும். பட்டியலின மக்களுக்கும் சுதந்திரமான சமத்துவம், சுதந்திரமான சமத்துவம் கிடைக்கும். ஆனால் இந்த பம்புமான பிம்பத்துக்களால் நீங்கள் அடிப்படையாமல் இருக்கின்ற பொதுமக்கள், விவசாய நண்பர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கிருக்கின்ற ஈரோடிலே இளைஞர்கள் நடைபெறுகின்றது. அங்கிருக்கின்ற பட்டியலின தலைவர் மக்களே சிந்திகள். திராவிட இயக்கத்திற்கு வாக்களிக்க கூடாது. நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, வீட்டில் இருந்துட்டு போங்க, வாக்களிக்காதீங்க. என்றால் அந்த வாக்கு என்பது நம்மை நாமே குழி தோண்டி பறித்துக் கொள்கின்ற ஒரு செயலுக்கு அடித்து செல்லும். அதற்காக அங்கு இருக்கின்ற பொதுமக்கள், இங்க இருக்கின்ற சொந்த பந்தம் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு கட்டளையிடுங்கள், நீங்கள் திராவிட இயக்கத்திற்கு வாக்களிக்க வேண்டாம், திராவிட இயக்கம் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சமத்துவம், சமரசம், சுதந்திரம் கொடுக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு. அப்பொழுது அந்த நாடு உருப்படும், இந்த நாடு உருப்படும், இந்த நாடு உருவடும் என்பதை நீங்கள் ஒற்றுமையாக செயல்பாட்டால் ஒழிய இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்க முடியும். அன்பு சார்ந்தவர்களே, இதோ என்னுடைய ஆதங்கத்தை நான் கொட்டி தீர்த்துக் கொள்கின்றேன் அல்ல, அது போன்ற ஒரு சூழல் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மை ஏமாற்றுகின்றார். வருகின்றவன் போகின்றவன் அந்த நாட்டை ஆள்கின்றார். ஆனால் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பலமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற பல மக்களின் தொகையை கொண்ட நாம் இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியவில்லை. இங்க இருக்கின்ற கணேசன் அண்ணல் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கோட்டாவில் இன்று அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு இருப்பான். அவன் ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய அருமையை நான் அன்பழகன் மாலை போட்டிருப்பான். எங்கள் அருமையான பெரியவர் புகழேந்தி மாலை போட்டிருப்பார். என் கட்சியுடைய மாவட்ட துணைத் தலைவர் ஆண்டராஜி மாலை போட்டிருப்பார். ஒரே ஒரு நாள் இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக இங்க இருக்கின்ற அதோட அமைச்சராக வீட்டுக் கொண்டிருக்கின்ற கணேசன் அவர்கள் இந்த மக்களுடைய உரிமைக்காக போராடியது உண்டா? எனக்கு கமிஷன் கொடுக்கவில்லை, என்னை அவருக்கு ஒரு பலமான ஒரு இது கிடைக்கவில்லை என்றால் என்னை தீண்டப்பட்டவனாக என்னை கேவலமா நடத்துறாரு என்று ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்றார்கள் ஒழிய இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட நிதி, மத்திய அரசிலிருந்து வருகின்ற அந்த நிதியை தமிழக முதலமைச்சராக அன்பு பெரியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சம்பந்தமே இல்லாத சமத்துவபுரத்தை கட்டினார். அதான் அவர் வழியிலே வந்த தாய் 8 அடிக்கு பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும் என்பதற்கு இணங்க நமக்கு வந்த அளவு கல்வியில இடஒதுக்கீடு இல்லை. பள்ளிக்கூடத்தை பாத்தீங்கன்னா கேட்டு இல்ல, வாக்குப்படி இல்ல, பல்பு இல்ல, தரம் சரியா இல்ல, என் ஊர் வந்து கூடையா இருக்கு. இதை சரி செய்வதற்காக மத்திய அரசு ஒதுக்கிய அந்த பல கோடி நிதியை இங்கு இப்போது தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற அருமையா பெரியவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உரிமை தொகை என்ற பெயரிலே எங்களுடைய நிதியை களவாடி கொண்டு இருக்கின்றார். இது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 22% இடஒதுக்கீடு எங்களுடைய தலைவர் தான தலைவர் டாக்டர் சேக்கு தமிழகன் சட்டமன்றத்திலே பேசினார். நாங்கள் மக்கள் தொகையை அதாவது 22% மேலாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு 22% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். ஆனால் செவிசாக்க விடவில்லை. பூர்வ யாரும் ஒட்டாமத்து வாங்குவதற்கு வரவில்லை. எங்களை கொத்து கொட்டாக, அதாவது காதல் திருமணம் செய்து கொண்டவனை கொத்தான், பள்ளிக்கூடம் போனவனை கொலை பண்றான். இது போன்ற ஒரு நிலைமை இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் நாம் அப்புறப்படுத்த வேண்டும். இவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நீங்கள் எங்களுடைய அண்ணன் சொல்லிட்டார், என்னுடைய தம்பி சொல்லிட்டார், என்னுடைய மாமன் சொல்லிட்டார் என்று அங்கீகாரம் வரை நாம் கொடுத்தோம். அந்த அங்கீகாரத்திற்கு வீண் விரைவாக பாதுகாப்பது எங்களுடைய பட்டியல் இயக்கத்துடைய தலைவருடைய பொறுப்பு. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வருகின்ற போது அதற்கு குரல் கொடுக்கின்ற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த குரல் கொடுத்த இருக்கின்ற இடத்திற்கு நீங்க இல்லை என்றால் அந்த இடத்திலே காலப்படுகின்ற ஒரு செயல் நடந்தேறி
முடியும் என்பதை இந்த கடலூர் மாநகரத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு இலக்கு ஏற்படும் என்றால் இலக்கை ஏற்படுத்தியவரை நாங்கள் கண்டிப்போம், இலக்கை ஏற்படுத்த தூண்டுவரும் கண்டிப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பூட்டா.